ஹாய் நமஸ்காரம் வணக்கம். நான் உங்கள் நந்தினி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட மினி சேச்சியோட பார்லரில் என்ன பண்ணுறோன்னு தான் பார்க்குறோம். நான் பள்ளிக்கு நடந்து போயிருந்தேன், அதனால் குறைய நாளாயிட்டு 1 வீக் ஆகிட்டு யூடியூப்பில் வீடியோ 1 வீக் இருக்கும்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் வீடியோ போடலை. மற்றபடி இன்ஸ்டாவில் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டுட்டு. ஸோ நான் பள்ளிக்கு போகிற நேரம் அதை எடுத்து வீடியோ போட வேண்டாம். சர்ச்சுக்கு போகிறத நம்ம கஷ்டப்படணுன்னு தான் மாலை போட்டது, நடந்து போகிறது, நமக்கு இன்னும் நிறைய வேண்டுதல் இருக்கும், அதெல்லாம் வச்சுட்டு தான் நம்ம நடந்து போகிறது. ஸோ இதை எடுத்து ஒரு மாதிரி அதை பார்த்தாலும் நிறைய பேருக்கு சிம்பதியாக கஷ்டம் ஃபீல் ஆகும், இன்னும் நம்ம பட்ட கஷ்டங்கள் அப்படி. ஸோ அதை எடுத்து வீடியோ போட வேண்டாம், அதை கண்டென்ட் ஆக்க வேண்டாம், அது வந்துட்டு வேறு ஒரு செக்ஷன், அது நமக்கானது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன். அது எடுக்கவுமே இல்லை. என் செல்லில் வந்துட்டு சர்ச்சில் வச்சு கூட ஒரு ஃபோட்டோ கூட நான் எடுக்கலை, ஏன்னா அந்தளவுக்கு முடியவும் இல்லை எடுக்கிறதுக்கு. ஸோ அங்கேருந்து வந்து வெயிலில் நடப்பேன் நான், அதனால் எனக்கு தலைவலி, ரொம்ப முடியெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி சிக்கு பிடிச்சி ட்ரை ஆகி சூடு, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எரிச்சலாக இருந்துச்சு. இப்போ நேற்று ஈவினிங் தான் நான் வேலைக்கு வந்தேன். அப்புறம் இன்றைக்கி மினி சேச்சி கிட்ட கேட்டப்போ மினி சேச்சி வந்து அவனுக்கு நான் ஹாட் ஆயில் மசாஜ் பண்ணி விட்றேன் ஹேருக்கு, இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னனால நான் என்ன செஞ்சேன், இன்றைக்கி ஒரு உச்சைக்கு நான் பேசுகிறது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். உச்சைக்கு போல் நான் மேலே போனப்போ நம்மளுக்கு தான் எப்போவுமே மினி சேச்சி எக்ஸ்ட்ரா கேரிங் ரொம்ப கொடுக்கும். ஏன்னா இது காசுக்காக இல்லைல்லோ, அதனால் வந்துட்டு ரொம்ப கேரிங் கொடுத்து தான் எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்துக்கு போனால் சேச்சி நிறைய விஷயம் அதில் பண்ணணும். எனக்கு ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருக்க ஒரு ஸ்பேஸும் அவங்கக்கிட்ட தான் இருக்குமே. அதனால் சேச்சி எனக்கு இன்னது பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு நான் சேச்சிட்டு தான் சொல்லுவேன். சொல்லாமலே நிறைய விஷயம் பண்ணுவாங்க. இப்போ பண்ணுறது வந்துட்டு எனக்கு ஆயில் அப்ளை பண்ணுறது தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஹாட் ஆயிலு ஹீட் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்மளோட சேச்சியோட புதிய ஸ்டாஃப் தான் கூட ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பொண்ணு தான், சின்ன பொண்ணு தான், ஆனால் பியூட்டிஷன் முடிச்சிருக்கு. அந்த பொண்ணுமே ரொம்ப கேரிங்கு, நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தால் எல்லா விஷயத்துலையும். வீடியோவுக்கு வந்து சிரிச்சுட்டு அப்பப்போ ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கா. எனக்கு அவளோட ஸ்மைலிங் வேறு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சின்ன பொண்ணு இல்லை, நம்ம அவளோட ஒரு தங்கச்சி இருந்தால் இப்படி தானே இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அப்போவே எனக்கு நல்ல உறக்கம். இந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது சில கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஸாக மாறிட்டு, இல்லை நான் தானே வீடியோ எடுக்கணும் அப்படியே நானே தான் வீடியோ எடுத்துகிட்டு அதை பண்ணிகிட்டே இருந்தேன். இல்லைன்னா கண்டிப்பாக நல்லா உறங்கிருப்பேன். அப்போ இப்போ சேச்சி வந்துட்டு கையில் வச்சு ஒன்றும் பண்ணுறாங்கல்ல, இதுதான் வந்துட்டு நமக்கு டேண்டஃப் உள்ளதெல்லாம் மாறுறதுக்கு பின்ன பயங்கர ரிலாக்ஸாக இருந்துச்சு. பின்ன எனக்கு வந்துட்டு ஒரு இன்சிடெண்ட் வர வழியில் தலையில் வந்துட்டு உச்சியில் வந்துட்டு கொஞ்சம் அடிபட்டுருந்துச்சு. அப்போ நான் சேச்சிகிட்ட சொன்னேன், சேச்சி எனக்கு தலைவலி வேறு உண்டு, மண்டை ஃபுல்லாக வலிக்கு, அதனால நல்ல சாஃப்டாக தான், எவ்வளோ சாஃப்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ சாஃப்டாக தான் பண்ணாங்க. பட் பயங்கர ரிலாக்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீமிங் பண்ணாங்க. அது எனக்கு தெரியாது, ஃபஸ்ட் டைம் என் மண்டைக்குள்ளே ஏதோ ஒரு கொண்டை எடுத்து வச்ச கணக்கில் அது கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் அது இப்போ நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு அதுலேருந்து லைட்டாக ஹீட் வந்துகிட்டே இருந்துச்சு. சேச்சி வந்துட்டு தலைவதனை ஒன்று சொன்னேன், லைட்டாக தான் ஹீட் வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் ஹீட்டெல்லாம் வரும்போது இப்போ என் கண்ணை பார்த்தாலே தெரியும். இப்போ இது செல்லுலனால இப்படி நல்லா சுமந்து ஒரு மாதிரி கண்ணீரெல்லாம் வர மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். அப்புறம் இதில் ஒரு 10 நிமிஷத்துக்கு கூட தான் வச்சுட்டு அந்த நேரத்தில் சேச்சிக்கு வேறு ஒரு கிளைண்ட்டும் வந்துட்டாங்க. இருந்தாலும் சேச்சி வந்துட்டு என்னை விடவே இல்லை, எனக்கு உண்டானதை பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. நான் சொன்னேன், சேச்சி காலெல்லாம் காலெல்லாம் கிந்தி தான் நடந்து போனேன், கால் வலிக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னேன். என்னோடய ஃபேஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோஸில் பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது. பயங்கர டல்லாக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ நான் பேசும்போச்சிலே தெரியும்ல, பயங்கர டல்லாக தான் நான் பேசிட்டு இருந்துச்சேன். அதுக்கப்புறம் அதையும் எடுத்துகிட்டு பயங்கர மசாஜ் ரொம்ப நேரம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். எனக்கு தெரியாது, சில பேருக்கு நிறைய வேறு பார்லர் போகிறவங்களுக்கு எல்லாம் தெரியுமா இருக்கும். நான் போனது கிடையாது, அதனால் எனக்கு தெரியாது. நான் பார்லர் வந்துட்டு செப்பரேட்டாக நான் போனதில்லை. பார்லராகிட்ட நான் போனது மினி சேச்சிக்கு தான். மினி சேச்சியோட தான் த்ரெட்டிங்கு தான் மோஸ்ட்லி த்ரெட்டிங் பண்ணுவேன், அதுதான் நான் பண்ணியிருக்கேனே. மற்றபடி ஹேர் கலரிங் ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன். அல்லாமல் நான் ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணதில் வீட்டில் என்னோடய தங்கச்சியோட ஃப்ரெண்டை வச்சு தான் பண்ணது. மற்றபடி நான் பார்லர்லாம் எங்கள் ஊர்லேயுமே நான் போனது கிடையாது. இங்கே சேச்சிக்கிட்ட தான். ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பண்ணுவாங்க. அவங்க காசுக்கு வேண்டி அவங்களோட சர்வீஸ் இருக்கவே இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. 100% சொல்லுது. அவங்க காசுக்கு வேண்டி அவங்க சர்வீஸ் பண்ணவே மாட்டாங்க. அவ்வளோ ஒரு ஒர்க் எடுத்தாங்கன்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி முடிப்பாங்க. பட் நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ இல்லையோ சேச்சிக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், அந்தளவு அவங்க பண்ணி முடிப்பாங்க. அதுதான் சேச்சியோட எனக்கு இஷ்டப்பட்டு.
அதுக்கப்புறமாட்டு சேச்சி நல்ல நான் சொன்னல பேசிட்டே இருக்கும்போதில் கஸ்டமர் வந்தனால நான் இடையில வாய்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நல்லா ஷாம்பு போட்டு ஹேர் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணாங்க. ஹேர் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கனாலும் தெரியும், நல்லா வந்துட்டு நார்மலாக வந்துட்டு யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ண மாட்டாங்க. நிறைய பேரோட வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். யாருமே இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ண மாட்டாங்க. பட் அவங்க வந்துட்டு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக, நான் தான் சொன்னேன்ல, எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ இல்லையோ சேச்சிக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். அதுதான் சேச்சி ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஒரு ஒர்க் எடுத்தோன்னா நமக்கு அவங்களுக்கு திருப்தியோட ஓகே எனக்கு சாட்டிஸ்ஃபைடோட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. சேச்சி ரொம்ப வருஷமாக பார்லர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்ல, இப்போ உள்ள நியூ அப்டேட் எல்லாமே சேச்சி வந்துட்டு கிளாஸ் போய் எடுத்து பார்த்து படிச்சுட்டே தான், இப்போவும் படிச்சுட்டே தான் இருக்காங்க. அதனால் இப்போ உள்ள எல்லாமே உண்டு சேச்சிக்கிட்ட. ஹைட்ரா ஃபேஷியலு எல்லாமே உண்டு. இப்போ கூட என்ன சொன்னாங்க, நீ நல்லா பிளாக் ஆகிட்ட அப்படி, அதனால் ஏதோ ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதை பற்றி ஒழுங்காக கரெக்டாக தெரியலை. சரி ஓகே, நான் இப்போ அடுத்து வரலாம். இப்போ ஷாம்பு போட்டுட்டு அடுத்து வந்துட்டு நம்ம இது உண்டல்ல ஹேரு க்ரீம், அது என்ன க்ரீம் வந்துட்டு ஹேர் பேக்கு. ஏன்னா எப்படியுமே நம்ம ஷாம்பு போடும்போது ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்ணுறவங்க வந்துட்டு ஹேர் பேக் போடுறதுக்கான வழக்கம் தான் நானும் வீட்டில் வச்சுருக்கேன். அதையும் நல்லா வந்துட்டு அதையும் ஒரு 10 நிமிஷம் நான் ஸ்பீடில் எடுத்து விட்ருக்கேன். அவங்க ஸ்லோவாக பண்ணும்போது அப்போ எவ்வளோ நேரம் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ அழகாக பண்ணி விட்டுட்டு அப்போவே எனக்கு உறக்கம் வருதுன்னா அப்போ எவ்வளோ நார்மலாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அந்த தண்ணி எல்லாம் தலையில் படும்போது ரொம்ப நாள் கழிச்சு அவ்வளோ ஒரு ஜில் எனக்கு தலையில், என்ன அறியாமல் இவ்வளோ கூலிங்காக என் தலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணி முடித்ததும் நான் நினச்சேன், ஹேர் வாஷ் பண்ணி முடித்ததும் ஹேரை தொடச்சி விட்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க. அவள் இடைக்கிடைக்கு ஆடிட்டே இருப்பாள், ஹேரை தொடச்சி விட்டுருவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் கிடையாது. அதுதான் அவங்க பண்ணல. நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்ச நேரம் வச்சு அப்படி எனக்கு ஹேரை வந்துட்டு நல்லா தொடச்சி விட்டாங்க. தொடச்சிட்டு வந்துட்டு இது பண்ணாங்க, அது என்னது ஹேர் ட்ரையர் வச்சுட்டு என்னோடய ஹேரை வந்துட்டு நல்ல இது ஹீட்டர் போட்டு ஹீட் பண்ணி தலையில் உள்ள ஈரம் எல்லாம், என்னென்ன தலைவலின்னு வேறு சொல்லியிருந்தேன்னா தலையில் உள்ள ஈரம் எல்லாம் போகிற வரைக்கும் சேச்சி வந்துட்டு இது போட்டுகிட்டே இருந்தாங்க ஹேருக்கு வந்துட்டு. அதுக்கிடையில் நான் சொன்னேன்ல வேறு ஒரு கிளைண்ட் வந்தாலும் அந்த பாப்பா வந்துட்டு அதை பார்க்க போயிட்டா. இருந்தாலும் இடைக்கிடைக்கு பார்த்துட்டே இருங்க. இந்த வீடியோவில் அவளோட கவனம் இந்த வீடியோவில் இடைக்கிடைக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னப்பா பார்த்தால சேச்சி வந்துட்டு இது பண்ணும்போதுன்னா எனக்கு நல்ல தூக்கம் தான். ஏன்னா அந்தளவு முடியலை, எனக்கு தலை வலி தான் ரொம்ப வலிச்சிட்டே இருந்துச்சு. ஓரளவுக்கு சேச்சி இதை நான் ஸ்லோவாக தான் எடுத்துருக்கேன். ஓரளவு சேச்சி வந்துட்டு சூப்பராக பண்ணி முடித்தாங்க. நான் ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. ஆனால் என்னோடய ஹேர் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். இதுக்கு எல்லா காரணம் மோஸ்ட்லி வந்துட்டு மினி சேச்சி தான். உன்னோட ஹேர் நல்லா தான் இருக்குது, நீ எதுவுமே பண்ணாத, இது பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி காரணம் இல்லாமல் இன்னொன்று எனக்கு ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணி தந்த பொண்ணும் அப்பப்போ சொல்லுவாள், இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அவள் இது ரெஃபர் பண்ண ஷாம்புவும் ஹேர் பேக்கும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. யாருக்காவது தேவைப்பட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த என்ன ஷாம்பு என்ன ஹேர் பேக்குன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். அது வந்துட்டு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அப்புறம் வந்துட்டு நான் ஹேர் ஸ்மூத்னிங் பண்ண 3 மந்த் வந்து நான் கண்டினியூஸாக ஆயிலே அப்ளை பண்ணல. என்னோடய ஹேருக்கு வெறும் சிரம் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். இப்போவும் சேச்சி சிரம் போட்டு விட்டாங்க. முடிய பார்த்தாலே தெரியும்ல, சிரம் போட்டு விட்டுட்டு என்னை வந்துட்டு ஒரு ஹேக் பண்ணாங்க. யாருக்காவது அதனோட இது வேணும்னா என்ன ஷாம்பு ஹேர் பேக் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அதோட நாங்கள் 3 பேர் சேர்ந்து வீடியோக்கு டாட்டா சொல்லிவிட்டு பை பை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சேச்சியோட பார்லரை விட்டு எனக்கு ஷாப்புக்கு கீழே தானே ஷாப் இருக்குது, ஷாப்புக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, கமெண்ட் பண்ணு, மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்